வணக்கம் உறவுகளே. விநாயகர் சஷ்டி விரதம். விநாயகருக்கு உரிய விரதங்களில் மிகவும் முக்கியமானது விநாயகர் சஷ்டி விரதம் ஆகும். இது பிள்ளையார் கதை பெருங்கதை விரதம் என்றும் கூறப்படும். கார்த்திகை மாதம் தேய்பிறை பிரதமை தொடக்கம் மார்கழி மாதம் வளர்பிறை சஷ்டி வரையிலான 21 நாட்கள் இவ்விரதம் அனுஷ்டிக்கப்படும். இவ்வருடம் 16/12/2024 திங்கட்கிழமை ஆரம்பமாகி 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை உபவாசமும் மறுநாள் பாரணையுடன் நிறைவு பெறுகிறது. முதல் 20 நாட்களும் ஒரு பொழுது மட்டும் உணவு உட்கொண்டு 21ஆம் நாள் உபவாசம் இருக்க வேண்டும். இவ்விரத ஆரம்ப நாளில் 21 இலையிலான விரத காப்பினை ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொள்வர். இக்காப்பு விரதம் முடிந்து மறுநாள் அதாவது பாரணையிலன்று காலை பவித்திர விசர்ஜனத்துடன் அவிழ்க்கப்பட வேண்டும். விரத நாட்களில் பிள்ளையாருக்கு பிடித்தமான அவல், எள்ளுப்பொரி, தேன், கொழுக்கட்டை, அப்பம், மோதகம், பழங்கள், பயறு, இளநீர், கரும்பு, வள்ளிக்கிழங்கு போன்றவற்றை தினமும் ஒன்றாக நைவேதனம் செய்து மனதார வழிபட்டு பிள்ளையார் கதை பாராயணம் செய்து அல்லது கேட்டு வழிபட வேண்டும். காப்பு கட்டி விரதம் இருப்பவர்கள் இறந்த வீடுகள், குழந்தை பிறந்த தொடக்கி உள்ள இடங்களை தவிர்த்தல் நல்லது. காப்பு கட்ட முடியாதவர்கள் சாதாரணமாக கோயில் சென்று பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து வழிபட்டு விரதத்தை ஆரம்பிக்கலாம். இவ்விரத வரலாற்றை பார்ப்போம். கயமுகாசுரன் என்ற அசுரன் மாதங்கபுரத்தை ஆட்சி புரிந்து வந்தான். இவன் சிவபெருமானை நோக்கி பெருந்தவம் புரிந்து யாதோர் ஆயுதத்தினாலும் அழியா வரமும் பெற்றான். தான் பெற்ற வரத்தினால் செருக்கடைந்து இந்திரன் முதலிய தேவர்களை துன்புறுத்தி வந்தான். பொறுத்து கொள்ள முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். சிவபெருமானின் ஆணைப்படி விநாயகப் பெருமான் கயமுகாசுரனுடன் பெரும்போர் புரிந்தார். விண்ணும் மண்ணும் அதிர்ந்தன. விநாயகர் தனது வலது தந்தத்தை முறித்து சிவ மந்திரத்தை கூறி ஏவினார். அது கயமுகாசுரனை பிளந்தது. மாயாவரம் பெற்ற அவன் மீது கருணை மழை பொழிந்தார். அவன் மாயை அகன்றது. மெய்யுணர்வு பெற்றான். விநாயகரை பணிந்து வணங்கினான். அவனை மூசிக வாகனமாக்கிக் கொண்டார் விநாயகர். வானவர்கள் மலர்மலை பொழிந்தார்கள். ஆனை முகத்து அண்ணலே, நாங்கள் இத்தனை காலம் கயமுகாசுரனுக்கு காலை நண்பகல் மாலை நேரத்தில் 1008 தோப்புக்கரணம் போட்டோம். இனி தங்கள் முன் அதனை செய்ய அருள்புரிய என வேண்டினார்கள். விநாயகர் பொன்முறுவல் பூத்து 3 முறை தோப்புக்கரணம் போட்டால் போதும் என்று அருள் புரிந்தார். அது இன்றும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒருமுறை சிவனும் பார்வதியும் விளையாடும் போது சாட்சி நின்ற மகாவிஷ்ணு பொய்ச்சாட்சி சொல்லியதால் பார்வதியின் சாபத்தால் குருட்டு நட்டுடல் பாம்பாய் ஆலமரத்தடியில் கிட என்று சாபமிட்டார். விஷ்ணு விநாயகர் சஷ்டி விரதம் அனுஷ்டித்து சாப விமோசனம் பெற்றார். மகாவிஷ்ணு விநாயகரிடம் இந்நாளில் உம்மை யார் வழிபட்டாலும் சகல துன்பங்களில் இருந்தும் விடுபட்டு சகல செல்வங்களையும் அடையும்படி அருள் புரிய வேண்டும் என வேண்டினார். விநாயகரும் மனம் மகிழ்ந்து இசைந்தார். இந்த விரதத்தை மிகுந்த பக்தியுடன் அனுஷ்டிக்க வேண்டும். ஒருமுறை விக்ரமாதித்தன் என்ற அரசனின் மனைவி இலக்கண சுந்தரி என்பவள் இவ்விரதத்தை கடைபிடித்தாள். ஆணவ மிகுதியால் இடையில் நோன்பை கைவிட்டு காப்பையும் கழற்றி அறிந்தாள். அதன் விளைவால் அரசனை பிரிந்து பல துயரங்களை அடைந்தாள். ஔவையாரின் வழிகாட்டலில் மீண்டும் விரதம் அனுஷ்டித்து அரசனுடன் சேர்ந்து மகிழ்வாக வாழ்ந்தாள். நீங்களும் விநாயகர் சஷ்டி விரதம் அனுஷ்டித்து சகல சுகங்களும் பெற்று எடுக்கும் காரியம் யாவும் வெற்றியடைய எல்லாம் வல்ல விநாயகரை வேண்டுகிறோம். நன்றி, வணக்கம்.